மகளிருக்கு 1000 ரூபாய் பணம் வரவில்லை எனவும் திமுகவினர் மக்களை ஏமாற்றுவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக எந்த அளவுக்கு பித்தலாட்டம் செய்கின்றார் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் ஐயா. தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். ஒரு வருஷம் கொடுக்கல, 2வது வருஷம் முடியும் பொழுது செப்டம்பர் மாசத்திலிருந்து 1000 ரூபாய் அனுப்பிச்சாங்க. அதிலும் 50% பெண்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். இந்த 1000 உங்களுக்கு வராது. இன்னைக்கு பெண்கள் கோபமா இருக்கிறாங்க. அண்ணா என்னன்னு மெசேஜ் வந்துச்சு, பணத்தை காணா, நீ எழுதி வாங்கிட்டு போன 1000 ரூபாய் காணா. இன்னைக்கு இந்த பெண்கள்கிட்ட மறுபடியும் ஒரு புதிய பையன் சொல்றாங்க, அம்மா யாருக்கு வரலையோ திமுக மாவட்ட செயலாளர் போய் ஒரு மனு எழுதி கொடுங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுத்துறோம். பாத்தீங்களா, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நீங்க சம்பந்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2019 கடன் தள்ளுபடி, 2021 கடன் தள்ளுபடி, 2019 நீட் ஒழிப்பு, 2021 சட்டப்பேரவை தேர்தல் நீட் ஒழிப்பு, 2024 பாராளுமன்ற தேர்தல் விடுபட்ட 50% பெண்களுக்கு 1000 இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகின்றார், நம்ம திமுக மாவட்ட செயலாளர் அரசு அதிகாரிகளா, அவங்ககிட்ட போய் நீங்க எழுதி கொடுத்துருங்கம்மா, நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தல் எம்பி ஜெயிச்ச உடனே உங்களுக்கு கொடுத்துடலாம். இதே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.